வெல்கம் டு சேஷாத் வித் குக் வித் கோமால் நிகழ்ச்சியில இனிமே நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு மணிமேகலை போட்ட ஒரு பதிவு சோசியல் மீடியாவில் பெரும் பூதகரமா மாறிடுச்சு. அதோட நிறுத்தாம தன்னுடைய சுயமரியாதை மிகவும் பாதிக்கப்படுவதாகவும் அதுக்கு ஒரு நபர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சக தொகுப்பாளினி பிரியங்காவை குறிப்பிட்டு மறைமுகமா பேசியிருந்தாங்க மணிமேகலை. இதிலிருந்தே மணிமேகலை மீது ஒட்டுமொத்த மீடியாவும் திரும்பிச்சு. ஆனா இதுவரையே பிரியங்காட்டிருந்து எந்த ஒரு அறிக்கையும் வெளியாகல. ஆனா பிரியங்காவிற்கு ஆதரவாக விஜய் டிவி பிரபலங்கள் சிலர் பேசி வராங்க. இருந்தாலும் பிரியங்காவிற்கு ஆதரவாக இறங்கியவர்கள் அவருக்கு நண்பர் தான் ஒரு வகையில. இது நாட்டுக்கு முக்கியமான விஷயமா அப்படின்னா இல்லதான். ஆனா இத பத்தி நாளுக்கு நாள் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துட்டு தான் வருது. இன்னொரு பக்கம் பிரியங்காவுக்கு ஏன் சம்பந்தப்பட்ட நிர்வாகம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி பலரும் பேசி வராங்க. மணிமேகலையின் அறிக்கையை பார்த்ததுமே பல பிரபலங்கள் தைரியமான பெண்மணி சுயமரியாதை விட்டுட்டு வேலை பார்க்க முடியாது அப்படின்லாம் கமெண்ட்ல கூறிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில மணிமேகலை மீண்டும் ஒரு புகைப்படத்தை அவருடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில பதிவிட்டு பார்வையாளரோட கவனத்தை ஈர்த்திருக்காங்க. ஒரு கோயில் கோபுரத்தை மட்டும் போட்டு ஆண்டவனுக்கு மட்டுமே தலை வணங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல ஒரு கேப்ஷனையும் சேர்த்து பதிவிட்டிருக்காங்க. மணிமேகலை அதோடன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் என டேக் போட்டு அந்த படத்தை வெளியிட்டிருக்காங்க மணிமேகலை. அதாவது ஆண்டவனை தவிர வேற யாருக்கும் நான் அடிபணிய தேவையில்லை என்பதை இந்த புகைப்படம் மூலம் உணர்த்த வருகிறார் மணிமேகலை. மணிமேகலை ஒரு பக்கம் பிரபலமான தொகுப்பாளனி அப்படின்னாலும் இந்த பிரச்சனையால் மீண்டும் ஒட்டுமொத்த மக்களின் கவனத்தையும் ஈர்த்திருக்காங்க. இதனால விஜய் டிவிக்கு போட்டியா சேனலாக இருக்கும் சன் டிவிக்கு ஒருவேளை மணிமேகலை போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்களாம் ரசிகர்கள். இதோட இல்லாம பிக் பாஸ்க்கு இவங்க போறாங்க. அதுக்காக தான் பிஆருக்காக தன்னோட பேரை இப்படி பிரபலமாக்குறாங்க அப்படின்னு ஒரு செய்தி உலா வந்துட்டு இருக்குங்க. எது உண்மைன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.